குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். சோபகிருது வடம் மார்ச் மாதம் 18ஆம் நாள், பங்குனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி மற்றும் விசாகம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் புதன், ராகு, சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இன்றைய 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு குருவும் சனியும் பார்வை பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். சாரங்களின்படி பெரிதாக கற்பனை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம கற்பனை பண்ண அளவுக்கு பெருசா நடக்காது. கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது ஒரு விரக்தியா இருப்போம். தலைப்பகுதி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள்னால பெயருக்கு களங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து கவனமா செயல்படுங்க. தனஸ்தான செவ்வாய் பார்க்கறதுனால லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால பணவரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். பூமி லாபம், வாகன லாபம் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுகள் இன்னைக்கு சூடாகவும் கடினமானதாகவும் இன்னைக்கு இருக்கும். முன்கோபம் அதிகமா இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளையாட்டு கலைகளை கற்கறதுல ஆர்வம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். வேகமாகவும் இன்னைக்கு இருப்பீங்க. 3ஆம் இட சந்திரன் சாரத்தின்படி முடிவுகள்ல நம்ம நினைச்ச அளவு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவா இருக்கு. வழக்குகள்லயுமே இழுபறி நிலையாகவே இன்னைக்கு இருக்கும். புத்திரஸ்தானத்துல செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்க்கறதுனால குழந்தை தாமதமாகும். ஆனாலும் செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்து பலமா பார்க்கறதுனால கொஞ்சம் தாமதப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை தருவார். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முருகன், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. பூர்வீக சொத்துகள் விரைவில் உங்களை தேடி வரும். அனுபவ அறிவு இன்னைக்கு அதிகமாகும். களத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தெரிந்த பெரிய குடும்பத்து வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழிலையுமே இன்னைக்கு நல்லபடியா வேலை போகும். பிரிந்த தம்பதிகள் இணைந்து சேர்ந்து வாழ்வதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலதண்டாயுதபாணி. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால வேகம், சுறுசுறுப்பு இது எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கும். முன்கோபமும் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செயல்பாடுகள்லையுமே இன்னைக்கு முன்னேற்றமான நிலை இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாரத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா பணச்செலவு அதிகமா இருக்கும். பேச்சிலும் ஒரு உறுதியில்லாத தன்மையிலேயே இன்னைக்கு இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களால வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கல்வியில சோர்வு, மந்தப்போக்கு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மேல்நிலை படிப்பு ஆர்வத்துடன் இன்னைக்கு படிப்பீங்க. மனை, வீடு, கனரக வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இன்னைக்கு இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நோய்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டுருவீங்க. பண விரயம் இன்னைக்கு குறைவா இருக்கும். வழக்குகள்ல விரைவில் வெற்றி கிடைக்கும். களத்திரஸ்தானத்துக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால தேடும் வரன் வெளியூர், வெளிநாடுகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செவ்வாயும் அங்க பலமா இருக்கிறதுனால அரசு துறையில வேலை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். புத்திசாலித்தனம் இன்னைக்கு நிறைய இருக்கும். முன்கோபமும் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு கலையை ரகசியமா கத்து வச்சிருப்பீங்க. உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யணும். பணியில தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. மிதுன ராசி அன்பர்களே,
ராசியில சந்திரன் இருக்காரு. ராகு சாரம் வாங்கியிருக்கிறதுனால தொழில் குறித்த யோசனைகள்ல கவனமா முடிவெடுங்க. யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், கவனமா இருங்க. 3ஆம் இடத்துக்கு செவ்வாய், சுக்கிரன், சனி, குரு இவங்கெல்லாம் இணைவு பெறதுனால, அதாவது அவங்கெல்லாம் பார்க்கிறதுனால இளைய சகோதரத்துக்கு ஆளுமை அதிகமா இருக்கும். வெற்றி வாய்ப்புகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் வந்து போகும். இசை சம்பந்த ஆர்வமும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். புத்திரஸ்தானத்துல குரு பார்வை படுறதுனால குழந்தை பாக்கியம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துகள் எல்லாம் உங்கள் பெயருக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ அருள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பெற்றோர்களால உங்க குழந்தைக்கு இன்னைக்கு லாபமான நாளா இருக்கு. தெளிந்த மனதோடு இன்னைக்கு நிம்மதியா நல்லா இருப்பீங்க. பெயரும் பாராட்டும் உங்களை வந்து சேரும். 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள், நீர் சம்பந்தமான நோய்கள், பல், எலும்பு, கால் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில ஏதாவது விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த வெளிநாடு சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. களத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால விரைவிலேயே திருமணம் பேச்சுகள் நடக்கும். வெளிநாடு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கூட்டு தொழில் வந்து நல்ல அமோகமான வருமானத்தை தரும். தொழில் ஸ்தானத்துல சூரியன், புதன், ராகு இவங்க எல்லாம் பார்க்கறதுனால தொழில் வந்து கொஞ்சம் சுமாரா போகும். பெரிய முதலீடுகள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக தெரியாத நபரிடம் இன்னைக்கு வந்து பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். பார்த்து கவனமா வேலை செய்யுங்க. லாபஸ்தான குருவை சனி பகவான் பார்க்கறதுனால லாபம் பெருமளவு இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. மூத்தோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இறை சம்பந்தமான பொருட்கள் விற்பனை இன்னைக்கு அதிகமா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி என்பர்களே, ராசி அதிபதி வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால நீங்களே வந்து உங்க பணத்தை செலவு பண்ணுவீங்க அதிகமா. வெளியே போகும்போது நிறைய பணத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. 2ஆம் இடத்துக்கு சனி, சுக்கிரன், செவ்வாய், குரு இவங்க எல்லாருமே பார்வை பண்றதுனால முன்கோபம் அதிகமா வரும். வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து போகும். உடல் நல கோளாறுகள்னால பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடக்க கல்வியில சின்ன சின்ன சுணக்கம், பின்னடைவு இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர ஸ்தானத்துக்கு கேது இருக்கிறாரு. அவங்களோட சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் வந்து பார்க்கறாங்க. உறவினர்கள்கிட்ட கராரா இன்னைக்கு பேசுவீங்க. உடன் பிறந்தாரிடமும் பிரச்சனைகள்னால ஒதுங்கியே இருப்பீங்க. காது சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரக்தி அதிகமா இன்னைக்கு இருக்கும். தாய் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தாயோட உடல்நிலையில இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வண்டி, வாகன சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பை இன்னைக்கு நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க. இந்த தடவை எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல உதவி வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். எதிரிகளையுமே நண்பர்களாகவே மாற்றி பழகிக் கொள்வீங்க. புத்திரஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஏற்படும். குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தந்தை மகன் உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மே மாதம் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு தொடரும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இவங்க எல்லாமே வந்து பார்வை பண்றாங்க. அதனால குழப்பமான மனநிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற நபர்கள் கூடவே இருப்பாங்க, பார்த்து இருங்க. சுய உழைப்பில்ல சின்ன சின்ன சுணக்கம், சோர்வு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். வேலை, படிப்பு இதுல எல்லாமே இன்னைக்கு ஆர்வம் இல்லாத மாதிரி கொஞ்சம் மந்தமா இருப்பீங்க. தனஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். தீர்த்த யாத்திரை, பக்தி சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில ஊர் ஊராக சுற்றி திரிந்து அலைந்து இந்த மாதிரி களைப்பாகுவீங்க இன்னைக்கு. பேச்சுல ஆன்மீகம், தத்துவம் இதெல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். எல்லாம் மாயை அப்படின்ற ஒரு விரக்தி நிலைக்கு இன்னைக்கு இருப்பீங்க. குடும்ப வாழ்வு குறித்த விரக்தி, வருத்தம், கவலை இது எல்லாமே வந்து போகும். விநாயகரை வழிபடுங்க, இது எல்லாமே சரியாகும். சகோதர ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சகோதரருக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இளைய சகோதரத்தினால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. அவர் வந்து ராகுசாரம் வாங்கி இருக்கிறதுனால லாபங்கள்லாம் இன்னைக்கு விரயமாகும் நிலையில இருக்கு.
மூத்த சகோதரத்துக்கு பண கஷ்டம் ஏதாவது வந்து போகும். 2ஆம் திருமண அமைப்பும் இன்னைக்கு தாமதமாகவே இருக்கு. இளைய மனைவியினாலையும் விரயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகளும் அதிகமாகும். தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால தொழில்ல வேகம், சுறுசுறுப்பு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். அரசோட உரிமைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை குறித்த ஆளுமை இன்னைக்கு வெளிப்படும். உங்கள் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவீங்க. இருப்பிட மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர். கன்னி ராசி அன்பர்களே, ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால ஞானம் அதிகமா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுலயே இன்னைக்கு இருப்பீங்க. தெய்வீக சிந்தனை குறித்த மனநிலை இருக்கும். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களோட புகழ் கூடும். பணவரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும். நியாய தர்மத்தின்படி இன்னைக்கு வாழ்க்கையில நடந்துக்குவீங்க. நல்ல குழந்தைகள், அறிவார்ந்த குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. பேச்சுல அட்வைஸே இன்னைக்கு நிறைய இருக்கும். சகோதர ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கண்டிப்பா நடந்துக்குவீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போயிட்டு வாங்க. ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனா உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டு வியாபாரத்திலயும் ஆதாயம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். தாய் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்பும் இன்னைக்கு நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க. நல்ல பேராசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வண்டி, வீடு, மனை இது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு வெற்றிகரமா அதுல சேர்க்கை உண்டு. உறவினர்களால ஆதாயம், மகிழ்ச்சி இது எல்லாமே இன்னைக்கு நடக்கும். நண்பர்களோட உதவி, நன்மை இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால தந்தையோட உடல்நிலையில ஏதாவது குறைகள் வந்து போகும். தந்தை வழி சொத்துகள்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெளிநாட்டு தொழில்கள்ல விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரையாதிபதி சூரியன் 7ல் இருக்கிறதுனால மனைவி வழியில ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண தாமதம் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கூட்டு தொழில்ல பிரச்சனை இல்லைன்னா அதிக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை, சோர்வு இதனால இன்னைக்கு களைப்பா உணர்வீங்க. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இப்ப முன்னேறிட்டே வரீங்க. தாய் ஸ்தானம் சுத்தமா இருக்கிறதுனால தாய் நன்றாக இருப்பாங்க. தாயால் உங்கள் பிள்ளைகளுக்கு லாபம் அதிகமா இருக்கும். சிறிய முதலீடுகள்ல வண்டி, வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல்நிலை படிப்புகள்ல பட்டம் பெற்று நல்லபடியா முடிச்சிருவீங்க. புத்திரஸ்தானத்துக்கு சனி, சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் இணைஞ்சு புத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் இருந்தா அவங்க எங்கேயாவது வம்பு வழக்கு இழுத்துட்டு வருவாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் இழுபறியாகவே இருக்கும். பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற நபர் உடனே இருப்பாங்க. கவனமா பார்த்து இருங்க. 6ஆம் இடத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரால மருத்துவ செலவுகளும் ஏற்படும். தந்தை இல்லைன்னா மாமனார் வழி உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி சொத்துகள்லையுமே பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோவில் வேலைகளும் கொஞ்சம் தாமதமாகவே நடக்கும். களத்திர ஸ்தானத்துக்கு குரு, சனி குரு இருக்கிறதுனால சனி பார்வை செய்றாரு. அதனால மன வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டு வேலைகள்ல தடங்கல்கள் சரியாகும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். வடக்கு, மேற்கு இந்த திசையில வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயது, அழகு, படிப்பு, வசதி இதுல எல்லாம் வித்தியாசம் அதிகமா உள்ள குணமான வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அவசியமா வேணும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உஷ்ணம், பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய ஆகும். சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கவனமா பார்த்து இருங்க. லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வம்பு வழக்கு குறித்த பிரச்சனைகளோ இல்ல விரயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் தொல்லை, எதிரிகள் இவங்களால பிரச்சனைகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகளாலும் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மந்தம், சோர்வு இந்த மாதிரி இன்னைக்கு உணர்வீங்க. சகோதர ஸ்தானம் சுத்தமா இருக்கிறதுனால சகோதரர் நல்லா இருப்பாரு. 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறதுனால சகோதரர் மூலமா நீங்க வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தாய் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைவு பெறுறதுனால தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது பழுதுகள் வந்து போகும். மேல் படிப்புல கவனமின்மை, அலட்சியம் இந்த மாதிரி மந்தப்போக்காக இருப்பீங்க. புத்திரஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மகன் உறவுல விரிசல் ஏற்படுறதுக்கும் மன கஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனம் வந்து தெளிவில்லாத ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கும். பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. கவனமா பார்த்து இருங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவரோட சனி பகவானோட பார்வை விழுது. அதனால தலை, பாதம் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால பிரச்சனை, மருத்துவ செலவு இதெல்லாம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லைன்னா அதனால வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் தொந்தரவுனாலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. களத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உறவிலேயே வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெற்கு திசையில வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கலரான பொண்ணு, ஆனா சீக்கிரமா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வரனா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ஸ்தானத்துக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்க்கறதுனால சுய தொழில்ல இன்னைக்கு குளறுபடிகள் அதிகமா இருக்கும். ஆயுதம், மருத்துவ உபகரணங்கள், கனரக வாகன தயாரிப்பு இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்வை பார்க்கறதுனால இனிமையான மனநிலையில முதிர்ச்சி பெற்றவங்களா இன்னைக்கு இருப்பீங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். 2ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால பண வரவு இன்னைக்கு அபரிமிதமா இருக்கும். உங்களால உங்களோட இளைய சகோதரத்திற்கு ஆதாயம் அதிகமா இருக்கும். இளைய சகோதரம் இல்லைன்னா உங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். தாய் ஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இருக்காங்க. அவங்கள கேது பார்க்கிறாரு. தாய் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, வண்டி வாங்குறதுல சிக்கல் ஏற்படும். அப்படியே வீடு, வண்டி இருந்தாலும் அதுல ஏதாவது பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல்நிலை கல்வியில இன்னைக்கு அசால்ட்டா இருப்பீங்க. கவனமா பார்த்து படிங்க. உறவினர் இல்லைன்னா நண்பர்களோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. புத்திசாலித்தனம் நிறைய இன்னைக்கு இருக்கும். நல்லது எது, கெட்டது எதுன்னு யோசிச்சு பார்த்து செய்வீங்க. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். பிபி, பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வழக்கு பிரச்சனைகள், அதனால விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆனா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கடன் பிரச்சனைகளும் ஏற்படும். களத்திரஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு. அதனால அழகிய வரன், குணமுள்ள வரன், பெரிதாக வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு வரன், தென்கிழக்கு பகுதிகள் இல்லைன்னா வடகிழக்கு பகுதிகள்ல இருந்து வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் இன்னைக்கு சுமாரான வேலைகள் நடக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசி வந்து இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறதுனால அமைதியாகவும் சாந்தமாகவும் இன்னைக்கு இருப்பீங்க. ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்காரு. உடன் செவ்வாய், சுக்கிரன் இணைவு பெற்று இருக்கிறாங்க. பணவரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்துல வெளியே போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வரணும். பெண்களால பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல வரும் லாபம் உங்களை வந்து சேரும். சகோதர ஸ்தானத்துல ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இருக்காங்க. கேது பகவானும் பார்க்கிறாரு. பெற்றோரோடு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மகன் உறவுல சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள்ல சாதகமில்லாத நிலை தான் இன்னைக்கு இருக்கு. எடுக்கும் முக்கிய முடிவுகள்ல கவனமா பார்த்து முடிவெடுங்க. தோல் சம்பந்தமான வியாதி, நரம்பு நோய் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை மேற்கொள்ளுங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சனி பார்வை பண்றாரு. தாயோட உடல்நிலையில சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உறவினர் நண்பர்களோடு நல்லாவும் பழகுவீங்க. திடீர்னு சண்டையும் போடுவீங்க. மேல் படிப்புல நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவீங்க. ஆனா பொழுதுபோக்குக்காக ரொம்ப நேரம் வந்து செலவு பண்ணுவீங்க. அதனால கவனமா பார்த்து படிங்க. வண்டி வாகன சேர்க்கை உண்டு. சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்க்கறதுனால இதயம், உஷ்ண நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்லயே பார்த்துடுறது நல்லது. இல்லைன்னா பின்னாடி அறுவை சிகிச்சை வர்றதுக்கு வரை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
சனி 8ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும். பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தை சொத்துகள்ல பிரச்சனை ஏற்படும். தந்தை சொத்துக்களை நீங்க அனுபவிக்க முடியாத நிலையில இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த தொழில் இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த தேவைக்காக வெளிநாட்டு பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால இன்னைக்கு கோபம் அதிகமா வரும். வாகனத்துல கவனமா போயிட்டு வாங்க. தனஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இருக்காங்க. இவங்களோட கேது பகவான் பார்க்கிறாரு. பணவரவு இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆரம்ப கல்வியில முன்னேற்றம் இல்லாத நிலையில இருப்பீங்க. பேச்சுகள் இன்னைக்கு கடுமையானதாக இருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். கலத்திரஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்வை செய்யறதுனால எதிர்பாலினத்தவரிடம் நீங்க கவனமா இருக்கணும். கூட்டு தொழில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டு பயணம் குறித்த தாமதமான நிலையே இன்னைக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது பகவானை பார்க்கிறாரு. பிளட்டு, ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்வை செய்யறதுனால தந்தையோட உடல்நிலை இன்னைக்கு மேம்படும். தந்தை வழியில சொத்துகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை, மாமனார் வழி உறவுகள் பலமா இருக்கும். கோவில் வேலைகள் இன்னைக்கு துரிதமாக வேகமாக நடக்கும். 10ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கல்குவாரி, மண், பெட்ரோலியம் வேலைகள், ஆயில் கார்ப்பரேஷன், காலனி தயாரிப்பு இந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். முன்னேற்றமாகவும் இருக்கும். லாபஸ்தானத்துல குருவும் சந்திரனும் பார்வை செய்யறதுனால லாபம் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா லாபத்துல சிறிதளவு விரயமும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப விரயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். நோய் தாக்கங்களும் இன்னைக்கு குறைவாகும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, தேவையில்லாத செயல்கள் செஞ்சு அதனால வீண் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில நீங்களே நடந்துக்குவீங்க. தனஸ்தான குரு, விரயஸ்தான சனி பகவான் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால பண விரயம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு பண விரயம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சிலையும் இன்னைக்கு கடுமையான நிலவரங்களே இருக்கும். சகோதர ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத முடிவுகளால விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளாலும் விரயங்கள் ஏற்படும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத தைரியத்தினால தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு நீங்க மாட்டிக்குவீங்க. வண்டி, வாகனங்கள்ல கவனமா பார்த்து போங்க. எதிர்பாலின மக்களிடம் நீங்க கவனமா இருக்கணும். ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. களத்திர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் பார்வை செய்றாங்க. ஆன்மீக நாட்டமுள்ள வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசதி வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். வடமேற்கு, கிழக்கு திசைகள்ல இருந்து வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில் இன்னைக்கு சுமாரான வகையில போகும். ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் இன்னைக்கு தீர்க்கமா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலை இன்னைக்கு கொஞ்சம் பாதிக்கப்படும். மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையோட சொத்துகள்லையுமே ஏதாவது பிரச்சனைகள் வரும். வெளிநாடு செல்லும் முயற்சியிலையும் இன்னைக்கு தாமதமான நிலையே இருக்கு. பதவி உயர்வு வருவதுல சிக்கல், தாமதம் இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். கோவில் வேலைகள்லயுமே பிரச்சனைகள், தாமதம் இதெல்லாம் வரும். ஆனால் நீதி நேர்மைகள்ல இன்னைக்கு தவறாம நடந்துக்குவீங்க. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.